நாம் ஒவ்வொரு பிறவிலையும் பாவத்தையும் செய்கிறோம், புண்ணியத்தையும் செய்கிறோம் இல்லையா? எடுத்த உடனே புண்ணியம் வர்றது கிடையாது. எடுத்த உடனே புண்ணியத்தோட பலன் வந்து எல்லாருக்கும் கிடைக்கிறது கிடையாது. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நெகட்டிவ் தான் முன்னாடி வந்து நிற்கிது. ஆமாவா? எடுத்தவுடன் பிரச்சனை, போட்டி, பொறாமை, சவால், தண்டனை, கஷ்டம், வேதனை, இதுதான் ஒரு விஷயத்தை ஆரம்பித்த உடனே நம்ம ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து நிற்கிறது. அதில் நல்லா நம்ம உழன்று நம்ம கர்மத்தை ஃபஸ்ட்டு நம்ம முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா புண்ணிய பலன் அப்படின்ற பேரில் அந்த பிரச்சனையிலிருந்து தீர்வாக, அந்த பிரச்சனையிலேருந்து மெருகேற்றி நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு நம்மளுடைய புண்ணிய பலம் வந்து நிற்கும். எடுத்த உடனே புண்ணியம் வந்து அதுக்கப்புறமா பாவம் செயல்பட்டுச்சுன்னா கிளைமேக்ஸ் சீன் வந்து காலியாகிடும் இல்லையா? வாழ்க்கையினுடைய முடிவு வந்து நொந்து போயிடும். எப்போவுமே முதல்ல தண்டனை அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லது அனுபவிச்சுட்டா, நீங்கள் சினிமாலே வந்து கடைசியில் வந்து சுபத்தில் முடிகிற படத்துக்கு தான் முக்கால்வாசி ஆதரவு. அப்போ சினிமாலே அப்படின்ற போது வாழ்க்கையில், நிஜ வாழ்க்கையில், நிதர்சனமான வாழ்க்கையில் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவ் பாசிட்டிவ் ரெண்டு விஷயத்தில் வேகமாக செயல்படக்கூடியது முதல்ல வந்து கண்ணுக்கு முன்னாடி வந்து நிற்கக்கூடியது நெகட்டிவ் தான் வந்து ஃபாஸ்ட்டாக நிற்கும். இது அனுபவத்தில் தனக்கு நடக்கக்கூடிய சம்பவங்களை அப்சர்வ் பண்ணி பார்க்குறாங்க இல்லையா? தன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நிகழ்வுகளினுடைய தொடர்ச்சியை அப்சர்வ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு நான் சொல்கிற இந்த விதி தெளிவாக புரியும். நம்ம எந்த காரியத்தை ஆரம்பித்தாலும் எடுத்த உடனே நம்ம கண்ணுக்கு முன்னாடி நெகட்டிவ் வந்து நிற்கும், அதுக்கப்புறமா பாசிட்டிவ் வரும் இல்லைங்களா? அப்போது இந்த ரிஷப லக்னத்தை சேர்ந்த தீர்வுன்னு ஒன்று இருக்கும் இல்லையா? அந்த பாவத்தின் பாரத்தை குறைக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் யாருக்காச்சும் உங்களால் முடிஞ்சால் லிஃப்ட் கொடுங்க, அல்லது யாருக்காச்சும் யாரையாவது வண்டியில் கூப்பிட்டு போய் ட்ராப் பண்ணுங்க. ஏன்னா கால புருஷனுக்கு தொலைதூர பிரயாணமாக வருகின்ற 9ஆம் பாவம் இவர்களுக்கு 8ஆம் பாவமாக வந்து விடுகின்றது. அப்போது அது சார்ந்த தப்பை தானே அவங்க போன ஜென்மத்தில் பண்ணியிருப்பாங்க. நம்ம பல தப்பு பண்ணுறோம், இதுவும் ஒரு முக்கியமான மெயினான ஒரு விஷயமாக இருக்கும் இல்லையா? நல்லா கவனித்து பாருங்க, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் அவருடைய ராசி லக்னம் இவை இரண்டுமே ரிஷபராசி ரிஷப லக்னம். அப்போ அவருக்கு ஒரு ராசிக்குன்னு கணக்கு எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, லக்னத்துக்குன்னு கணக்கில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, 8ஆம் பாவமாக என்ன வருது? கால புருஷனுக்கு 9ஆம் பாவமாக வரக்கூடிய தனுசு அவருக்கு 8ஆம் பாவமாக வந்து விடுகின்றது. 9ஆம் பாவம் குரு ஸ்தானம், குரு என்கின்ற ஸ்தானம் வந்து 9ஆம் பாவம். 9ஆம் பாவம் தொலைதூர பிரயாணம். கிருஷ்ணர் தன்னுடைய வாழ்நாளில் செய்த பல விஷயங்கள், அதில் மிகவும் வரலாற்றில் இடம் பிடித்த அல்லது வரலாற்று பதிவில் மறக்கவே முடியாத விஷயங்கள் 2. அவர் எவ்வளோ விஷயம் பண்ணியிருக்காரு, எத்தனையோ அசுரர்களை வதம் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளவோ அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாரு. ஆனால் அதெல்லாம் வரலாற்றில் மிக பெருசாக பேசப்படலை. ஆனால் போன ஜென்மத்தில் செஞ்ச அந்த கர்மா நெகட்டிவ்ஸ் இருக்கு இல்லையா, அதுக்கு பரிகாரமாக இந்த ஜென்மத்தில் அவர் ஏற்றுக்கிட்ட அந்த பொறுப்பு இருக்கு இல்லையா? 9ஆம் பாவம் தொலைதூர பிரயாணம், சாரதி என்ற பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். அர்ஜுனனுக்கு தேரோட்டியாக இருந்தார். அந்த விஷயம். 2வது 9ஆம் பாவம் குரு என்கின்ற ஸ்தானம், ஆத்ம ஞானத்தை, ஆத்ம குருவாக இருந்து தன்னுடைய விஸ்வரூப தரிசனத்தை தந்து அர்ஜுனனுக்கு கீதை என்கின்ற மகா பொக்கிஷத்தை உபதேசம் செய்தார். இந்த 2 விஷயம்தான் வரலாற்றில் மட்டும் கிடையாது, உலகம் முழுக்க கிருஷ்ணர் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர விஷயம். ஒரு மனுஷனை பற்றி பேசின உடனே அவரை பற்றி டக்குன்னு ஞாபகத்துக்கு வர விஷயம் எது தெரியுங்களா? அவருடைய கர்மா. அவருடைய உருவமோ நிறமோ குணமோ எதுவும் கிடையாது. மெயினாக அவருடைய செயல், அந்த செயல் தான் ஞாபகத்துக்கு வரும். அந்த செயல் போன ஜென்மத்தில் நாம் செய்த கர்மாவிற்கு தீர்வாக அமையும் பொழுது, அந்த தீர்வை தொடும் பொழுது அது நிச்சயமாக வரலாற்றில் இடம் பிடிக்கும். நிச்சயமாக வரலாற்றில் இடம் பிடிக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஆசிரியர் தொழில் செய்கிறவங்க பல பேர் இருக்கிறாங்க, ஜோதிடம் பார்க்குறவங்க பல பேர் இருக்கிறாங்க
இல்லையா? ஆனால் ஏன் இந்த தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் இந்த ஆசிரியர் அப்படின்ற அந்த தொழில், அந்த வித்தையை கற்பிக்கிறது அப்படின்ற தொழில் ஏன் அவங்கள வந்து தனித்துவமாக காட்டுது? ஏன் அவங்கள வந்து ஃபேமஸ் ஆக்குது? ஏன் அவங்களுக்குன்னு ஒரு தனி அங்கீகாரத்தையும் அடையாளத்தையும் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு? ஏன்னா நல்லா கவனிச்சு பாருங்க, காலபுருஷனுக்கு 4ஆம் பாவமாக வரக்கூடிய கடகம் தனுசு லக்னத்தை சேர்ந்தவர்களுக்கு 8ஆம் பாவமாக வந்து விடுகின்றது. அப்போ இவங்க அடுத்தவர்களுக்கு அளிக்கக்கூடிய சிக்ஷை, அடுத்தவர்களுக்கு இவர்கள் அளிக்கக்கூடிய அந்த வித்தை பிராப்தம், அது போன ஜென்மத்தில் செய்த நெகட்டிவ் கர்மாவை பேலன்ஸ் பண்ணுது, அதுக்கு பரிகாரமாக மாறுகின்றது. ஸோ யாருக்காவது டிஎன்ஏ அஸ்ட்ராலஜிக்கு அப்பாற்பட்டு ஜென்ரலாகவே இன்னும் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி ஃபார்முலாக்குள்ளே போல, அந்த தோஷத்துக்கான பரிகாரத்துக்குள்ளே போகலை, இன்னும் நம்ம வெளியில் தான் இருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி போன ஜென்மத்தில் செய்த பாவத்தின் பாரத்தை யாராவது குறைக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா